ஹாப்பி மார்னிங் गाइस. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெஹிக்கிள் எர்டிகா பார்த்தோம்னா பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜி வேரியன்ட். இதுல இன்னைக்கு பண்ண போற ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் தான் பண்ண போறோம். வெஹிக்கிள் அரைவ் ஆனதுமே ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ட்ரெயினேட்டை ரிமூவ் பண்ணி ஆயிலை ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ட்ரெயினேட்டை ரிமூவ் பண்ண கையோட வெஹிக்கிளுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஆயில் ஃபில்டர். எப்போதுமே ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது ஆயில் ஃபில்டர் மஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணிடணும். அதுக்காக ஆயில் ஃபில்டரை ரிமூவ் பண்ணிட்டு ஃபில்டர் சைடில் இருக்க ஆயிலை ட்ரெயின் ஆக விட்டுடலாம். இந்த ரெண்டு ஆயிலுமே ட்ரெயின் ஆகிற கேப்பில் வெஹிக்கிளுக்கு மற்ற ஃபில்டர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாமா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக் ஆயிருக்கு. எப்போதுமே ஆயில் சர்வீஸ்னு வரும்போது கிலோமீட்டர் கரெக்டாக ரீச் ஆகிற வெஹிக்கிள் எல்லாத்துக்குமே ஏர் ஃபில்டர் மஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஏசி ஃபில்டர். வெளியில இருக்க ஏரை பியூரிஃபை பண்ணி உள்ள தரதுக்கு தான் இந்த ஏசி ஃபில்டர் யூஸ் ஆகும். இந்த ஏசி ஃபில்டர் வந்து சோக் ஆயிருக்கு ஒரு பிளாக் ஆயிருக்கு அப்படின்னா உள்ள கம்ப்ளீட்டா த்ரோ கம்மியாயிடும். ஏசி ஃபில்டரை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பிளாக்கா இருக்குன்றது. உங்களுக்கு நியூ ஃபில்டரை காட்டுறேன், அது எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஏசி ஃபில்டரை ஃபிட் பண்ணிக்கலாம். ஏசி ஃபில்டரை ஃபிட் பண்ணும்போது எப்போவுமே ஏர் ஃப்ளோ டைரக்ஷன் கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணுங்க. உங்களுக்கு அப்புறம் அதை வேற யாராவது க்ளீன் பண்ணுறதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா சேம் டைரக்ஷன்லேயே வச்சு ஃபிட் பண்ணுவாங்க. அதை தலைகீழ மாட்டிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபின் உள்ள வந்துடும். ஏசி ஃபில்டரை ஃபிட் பண்ண கையோட ஏர் ஃபில்டரை ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா. ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா மாருதியோட ஜென்யூன் ஸ்பேர் தான். எப்போதுமே நியூ ஏர் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணும்போது ஏர் ஃபில்டருக்கு பேஸில் டஸ்ட் இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணி ஃபிட் பண்ணுறது தான் நல்லது. எர்டிகால பார்த்தோம்னா டஸ்ட் ஓவராக இருந்ததுனால அதையும் க்ளீன் பண்ணிட்டு ஏர் ஃபில்டரை மாட்டி பக்காவாக லாக் பண்ணியாச்சு. ஏர் ஃபில்டரை மாட்டி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிளுக்கு பார்த்தோம்னா ஆயில் ஃபில்டரை ஃபிட் பண்ண போகிறோம். ஆயில் ஃபில்டரை ஃபிட் பண்ணும்போது எப்போதுமே அந்த பேஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆயில் ஃபில்டரை ஃபிட் பண்ணணும். பிகாஸ் அதில் ஏதாவது டஸ்ட் இருக்குது அப்படின்னா இன்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா லீக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆயில் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா அதுவும் மாருதியோட ஜென்யூன் ஸ்பேர் தான். பிகாஸ் மாருதியில் மட்டும்தான் ஸ்பேரோட ரேட்லாம் கம்மியாகவே இருக்கும். ஆயில் ஃபில்டரை ஃபிட் பண்ண கையோட வெஹிக்கிளுக்கு ட்ரெயினேட்டை போட்டு லாக் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெயினேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை ப்ராப்பரான டைட்டில் வச்சாதான் ஆயில் பார்த்தீங்கன்னா லீக் ஆகாது. வெஹிக்கிளில் ட்ரெயினேட்டை லாக் பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிளுக்கு இன்ஜின் ஆயிலை ஃபில் பண்ணிடலாமா. எர்டிகாக்கு பார்த்தோம்னா எப்பவும் போல 5W40 ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆயிலை ஃபில் பண்ணதுக்கப்புறம் டிப்ஸ்டிக் வச்சு ஆயிலோட லெவலை செக் பண்ணோம். 2 பாயிண்ட் இருக்குது. அப்புறம் என்ன வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி 5 to 10 மினிட்ஸ் ஹைடில் ரன் பண்ணி பார்த்தோம். வெஹிக்கிள் சூப்பராகவே இருந்தது. எர்டிகால பார்த்தோன்னா வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ECM லைட் க்ளோ ஆகும். அது எதனால் க்ளோ ஆகுதுன்றத அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். வெஹிக்கிளில் பார்த்தோன்னா எல்லாருக்குமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு கஸ்டமர் கிட்ட ஹாப்பியாக டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாருனாச்சும் எர்டிகா வச்சுருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.